சிறுகதை காசு சீரியல் இன்றைக்கி எபிசோடில் ஸ்ருதி எங்கே போனாங்க, என்ன ஆச்சு, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் ரவி உட்பட ஒன்றும் பதட்டமாகவே இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருந்துச்சி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஸ்ருதியும் ரவியும் அவங்களோட அந்த முதல் திருமண நாளை கொண்டாடுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு ஸ்ருதி மட்டும் வரவே இல்லை, லேட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. ஆனால் எப்படியோ முத்து மீனாவும் அவங்களை கண்டுபிடிச்சி ஃபங்க்ஷன் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ கேக்லாம் வெட்டி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்ருதியும் ரவியும் அங்கே இருக்க எல்லாரை பற்றி பேசி சந்தோஷப்படுத்தினாங்க. முக்கியமாக மீனா ரொம்ப பெருமை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாளைக்கான ப்ரோமோ பார்க்கும்பொழுது திரும்பவும் சத்யாவுக்கு பிரச்சனை வர மாதிரி தான் தெரியுது. இந்த ரோகிணி வித்யாவும் செட்டியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த வீடியோ வெளியிட்டது நீ தான் அப்படின்ற சந்தேகம் முத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ரோகிணி சொல்ல, இந்த சிட்டியும் அவனுக்கு இருக்க ஒரே எதிரி நான் தான், அப்போ சந்தேகம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது தான் அவன்கிட்ட வேலை பார்க்குறவன் சத்யா ஒரு நாள் உன்னை பற்றி கேட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த சிட்டியும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, சத்யா சிக்க வேண்டியது நான் தான் பாவம் பார்த்தேன், இப்போ அந்த கேஸில் மாட்டி விடலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது சத்யாவுக்கு ஒரு புது பிரச்சனை வரப்போகுது. பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத.